கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கடன் தொல்லையால் தற்கொலைக்கு முயன்ற சாமியார் ஒரு குடும்பத்தையும் கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், வணக்கம். என்ன நடந்தது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அரவிந்த். நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது இந்த அமகுலத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் கணேசன் குடும்பத்தார், அவர் மனைவி, 2 மகன்கள் குடும்பத்துடன் வசித்தனர். இவர்களுக்கு நண்பர் என்ற முறையில் சாமியார் முரளி என்பவர் பழக்கமாகியுள்ளார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அவரை ஊருக்கு அழைத்து அவர் வீட்டின் உள்ளேயே பட்டா நிலத்திலேயே ஒரு கோவில் போல் அமைத்து இவர் அந்த பகுதியில் அருள்வாக்கு சொல்லி வந்துள்ளார். இந்த நிலையில அருள்வாக்கு சொல்லும் போது நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டதால் அந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இவர் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அது 1 கோடி வரை என அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதனால கடன் கொடுத்தவர்கள் திருப்பி அந்த சாமியாரை கேட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இன்று கடன் நாங்க கொடுத்தவர்கள் நாங்க கடன் கொடுத்த பணத்தை கொடுத்தாக வேண்டும் கூறியதாகவும் ஒரு தகவல். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதால் இந்த சாமியார் ஃபேமிலி அந்த கணேசன் ஃபேமிலிக்கு நெருக்கமானவர் இவர்கள் இந்த ஊருக்கு அழைத்து வந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்து விட்டு அவர் இந்த பாத்திரங்கள், பித்தளை பொருட்களை கழுவிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடரை இவர் கரைத்து குடித்து விட்டு இவர் தற்கொலை முயற்சி செய்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவரை நம்பியிருந்த அந்த ஃபேமிலிக்கும் இவர் அதை தீர்த்தம் என்று கூறி அதிகாலையில் கொடுத்துள்ளார். அதை குறித்து அவர்களும் மயக்கமடைந்த நிலையில பக்கத்தினர் சத்தம் கேட்டும் அந்த சாமியார் ஒருவருக்கு தொலைபேசியில் தொடர்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது போலீசார் தரப்பில். உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் வர வைத்து இவர்கள் 6 பேருமே, அதாவது எப்படின்னா சாமியார், அவரது நண்பரான கணேசன், அவரது மனைவி, 2 மகன்கள், கணேசனின் தம்பி மகன் முரளி, இவர் அந்த சாமியாரிடம் உதவியாக பணிபுரிகிறார் என்று கூறப்படுகிறது. இவர்கள் 6 பேருமே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் கீழ்கொம்ப போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. இந்த விசாரணையில் சாமியார் தற்கொலை முயற்சி செய்து கொண்டது முதல் கட்ட தகவல் தெரிவித்திருக்கு. இவர் நம்பியிருந்த ஃபேமிலியை தீர்த்தம் என்று கூறி 5 பேரை கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.